எங்கள் மக்களோட நாயுடு மகாசபம் கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க நாங்கள் அதை எழுதி கொடுத்து அன்றைக்கு செய்தித்துறை அமைச்சராக இருந்த கடம்பூர் ராஜு அவர்கள் வழிமொழிந்து அதை முதலமைச்சரிடம் கொண்டு சென்று அனுமதி பெறுகின்ற பொழுது தேர்தல் அறிவிப்பு வந்துவிட்டது. எனவே எந்த சூழ்நிலையிலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உறுதியாக மாமன்னர் திருமலநாயக்கர் அவர்களுக்கு சிலை அமைப்பு கொடுப்போம். இது மட்டுமல்ல, நம்முடைய முதல் சுதந்திர போராட்ட வீரர் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கும் நினைவிடம் அமைத்து மணிமண்டபம் அமைத்து அவருடைய விழாவையும் பிறந்தநாள் விழாவையும் அரசு விழாக அறிவித்து கொண்டாடுகிறது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறோம். எனவே இந்த சமுதாயத்தை மக்களுடைய அனைத்து கோரிக்கைகளும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நிறைவேற்றியிருக்கிறது. இந்த சமுதாயத்தினுடைய பிரதிநிதியாக இங்கே இருக்கிற கடம்பூர் ராஜு அவர்கள் நீண்ட நாள் செய்தித்துறை அமைச்சராக இருந்து பணியாற்றியவர், எல்லோருடைய அன்பையும் பெற்றவர். எனவே எங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவுக்கு ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்ட இயக்கமாக இருந்தாலும் ஒவ்வொரு சமுதாயத்தினுடைய முன்னேற்றத்திற்காக பாடுபட்ட அந்த சமுதாயத்துடைய முன்னணி தலைவர்கள், சுதந்திர போராட்ட தியாகிகளை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வழிவகை இன்றைக்கு இருக்கின்ற தலைவர்கள், இன்றைக்கு 3ஆம் தலைமுறை ஏற்றிருக்கின்ற அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தொடர்ந்து அவர் எங்களை எல்லாம் அழைத்து இன்றைக்கு 5 பேர் இங்கே கலந்து கொள்ள வேண்டியது. ஆர்மி தம்பி ஆர்பி உதயகுமார் சில தவிர்க்க முடியாதனால் வர முடியவில்லை. அனைவருமே கலந்து கொண்டு நாங்கள் ஒவ்வொரு ஆண்டும் இந்த அஞ்சலி செலுத்துவது எங்களுடைய கடமையாக, எங்களுடைய பொறுப்பாக கருதுகிறோம். ஏங்க இது என்னங்க அர்த்தம் இல்லாம இருக்கு? எங்க கட்சியை தான் நீங்க பேசுறீங்க, ஒண்ணுமே இல்ல. அதுல நிகழ்வு நடத்தினது விவசாய சங்கம், அதுல அம்மா படம் தலைவர் படம் இல்லை என்பது அவருடைய கோரிக்கை. அது அந்த அமைப்பாளர் சொல்லியிருக்காரு. அதுதான் இது ஒரு பெருசா எடுத்து போய் நேற்று ஊடகங்களா இன்னைக்கு திமுகவுடைய கைக்கூலியாக இருக்கிறவர்கள் காசை வாங்கி கொண்டு ஊடகவியலாளர்கள் சொல்லிக்கொண்டு சில பேர் வழிகை இந்த இயக்கத்திற்கு ஏதாவது சிறு ஊர் விளைவிக்கலாம். இன்னைக்கு புரட்சித் தலைவர் அம்மாவுடைய வழியில் கழகத்தை வலுவாக கொண்டு செல்கின்ற அடுத்த தமிழகத்துடைய முதலமைச்சர் எடப்பாடியார் என்ற எல்லாரும் போற்றக்கூடிய அளவுக்கு இருக்கின்ற எடப்பாடி அவருடைய செல்வாக்கையும் அதிமுக செல்வாக்கையும் சிறுமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு போட்டி போட்டு கொண்டு பேசுறீர்கள். என்ன நியாயம்? ஏங்க இன்னைக்கு ஒவ்வொரு இடத்துக்கும் போறாரு முதலமைச்சர், நடபாதை போறாரு, அவர் பணத்துல போறாரு, அரசாங்க வரி பணத்துல நடந்து போறார். பெரிய பார்த்தா திருவிழா மாதிரி கூட்டத்தை நிப்பாட்டி ஒரு ஆளுக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க, கொடுத்து கூட்டத்தை கூட்டுறாங்க. எங்க எடப்பாடியாருக்கு விவசாயிகள் அத்திக்கடவு அவனாசி திட்டத்தை பல்லாண்டு காலமாக ஏறத்தாழ சொன்ன ஒரு 100 ஆண்டு காலமாக அதற்காக அந்த பகுதி மக்கள் வாழிக்கொண்டிருக்கிறார்கள். வெறும் தரிசு நிலங்க, தரிசு நிலத்தை இன்றைக்கு பொன்முளையும் பூமியாக மாற்றுகிற அந்த திட்டத்தை எங்க அம்மாவுக்கு தொடங்கி இன்றைக்கு அண்ணன் எடப்பாடியார்கள் முடித்து வைத்திருக்கிறார்கள். இதுல காலதாமதப்படுத்தி இந்த அரசாங்கம் வந்ததிலிருந்து ஒரு 10% பணிகளை நிறைவேற்றுக்கு வேணுண்டே காலதாமதம் பண்ணி செய்ததை அந்த விவசாயிகளே ஏற்றுக்கொள்ளவில்லை. இதுக்கு முழு காரணம் அண்ணன் எடப்பாடியார் என்பதை லட்சக்கணக்கான விவசாயிகள் கூடிவிட்டார்கள். ஒரு காலத்தில் விவசாய சங்கம்னா நாராயணசாமி அவர்கள் இருப்பார்கள். அவர்கள் தான் பச்சை துண்டை பார்த்தா எங்க பார்த்தாலும் பச்சை துண்டு இருக்கும். தலைவர் காலத்துல தலைவரே ஒரு காலத்தில் அவரை பார்த்து பயந்தார், மிரண்டார். அந்த காலத்துக்கு பிறகு இன்றைக்கு ஒட்டுமொத்த விவசாயிகளுடைய இன்றைக்கு கோவை மண்டலத்துடைய நம்பிக்கை நட்சத்திரமாகவும், அதே மாதிரி தஞ்சை மண்டலத்தை இன்னைக்கு வேளாண் மண்டலமாக அறிவித்து அந்த பகுதியில் கொஞ்சம் கூட என்னைக்குமே எந்த காலத்திலையுமே அங்க எந்த தொழிற்சாலையோ அல்லது விவசாயத்தை பாதிக்கக்கூடிய வகையிலோ எந்த ஒரு கனிம வளம் எடுக்கிறதோ எதுவும் நடக்காது என்ற திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றி காவிரி காப்பாளர் என்ற பெயரை பெற்ற காவிரியின் உரிமையை பெற்றுக் கொடுத்தவர் எங்க அண்ணன் எடப்பாடியார். ஆக குறைந்த நாட்களில் ஆட்சி செய்தாலும் 4 ஆண்டுகள் 3 மாதம் செய்தாலும் சிறப்பான ஆட்சி செய்து இன்னைக்கு அத்தனை பேர் உள்ளத்தினையும் கவர்ந்திருக்கிறார். ஏழை எளிய மக்களுக்கு பொங்கல் பறித்து 10 மாதம் விலையில்லா பொருள், மாணவ செல்வங்களுக்கு பாத்தீங்கன்னா மடிக்கணினி, 11 மருத்துவக் கல்லூரி, அதே மருத்துவ ஏழை பிள்ளைகளுடைய மருத்துவ கனவை நிறைவேற்றுகின்ற 5 பைசா செலவு இல்லாம
மருத்துவ 7.5% இடஒதுக்கீடு கொடுத்து இன்னைக்கு 6000க்கு மேற்பட்ட சாதாரண ஏழை எளிய குடும்பத்தை, விவசாய குடும்பம், இன்னைக்கு ஹோட்டல்ல வேலை பார்க்கிற பிள்ளைகள், இன்னைக்கு துப்புரவு பணியாளர் பிள்ளைங்க எல்லாம் டாக்டரா இருக்காங்க. ஆக இந்த மாதிரி இருக்கிற எங்களுடைய பொதுச் செயலாளருடைய பெயரை களங்கப்படுத்துறதுக்காக திமுக அரசு திட்டமிட்டு இன்னைக்கு அவருடைய ஒரு இதுக்கு சொல்லியிருக்காரு அந்த அமைப்புக்கு. அதைத்தான் அது எங்க கட்சி அவர் சொல்லல, குறை சொல்லல, எங்க பொதுச் செயலாளர் சொல்லல. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். எங்க படம் வைக்கலன்னு அவர் அந்த அமைப்பாளர்கிட்ட சொல்லிருக்காரு. நீங்க தேவையில்லாத சொல்லக்கூடாது. அமைப்பாளர்கிட்ட சொல்லியிருக்காரு, எங்க அண்ணன்கிட்ட சொல்லல. அதைத்தான் அவர் சொல்றாரு, இதனால எங்க கட்சிக்குள்ள நான் அது இல்ல அப்படின்னு அவரே சொல்லிட்டார். அப்புறம் விளக்கம் அதுக்கு விடுங்க.